Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10th Maths exercise 6.1ல செகண்ட் சம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் த ஃபாலோயிங் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. என்ன கொஸ்டின்னா 1 minus tan square theta by cot square theta minus 1 is equal to tan square thetaன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ண போகிறோன்றதை நான் முன்னாடி எழுதியிருக்கேன். என்னென்னா tan thetaவோட ஃபார்முலா, tan theta என்ன, sin theta by cos theta தான் tan theta. cot thetaன்றது cos theta by sin thetaன்றது cot theta. அதே மாதிரி sin square theta plus cos square theta is equal to 1. இந்த ஐடென்டிட்டியும் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மூணே தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் சம்மில் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கலாமா? 1 minus tan square theta by cot square theta minus 1 is equal to tan square thetaன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். LHSல 1 minus tan square theta by cot square theta minus 1. இப்போ tan thetaக்கு பதிலாக என்ன எழுதலாம்? sin theta by cos thetaன்னு எழுதலாமா? ஓகே, ஆனால் இங்கே tan square இருக்குது, அப்போ இங்கே sin square theta by cos square thetaன்னு எழுதுவோம் இல்லையா? அப்போது 1 minus sin square theta by cos square theta divided by cotக்கு பதிலாக cos square theta by sin square theta minus 1. இப்போது இங்கே LCM எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ cross multiple பண்ண போகிறோம். cross multiple பண்ணால் cos square theta minus sin square theta by இங்கே cos square theta அப்படியே இருக்குது, cos square theta. next whole divided by cos square theta, இந்த sin square இங்கே multiple பண்ணிங்கன்னா minus sin square theta divided by sin square thetaன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது ரெண்டையும் ரெசிப்ரோக்கலாக எடுக்கிறேன். அதாவது மல்டிப்ளிகேஷனில் எடுக்கிறேன். மல்டிப்ளிகேஷனில் எடுக்கும்போது cos square theta minus sin square theta by cos square theta into sin square theta மேலே போயிடும், நியூமரேட்டருக்கு போயிடும், sin square theta by cos square theta minus sin square theta. cos square theta minus sin square thetaவும் cos square theta minus sin square thetaவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற வேல்யூ sin square theta by cos square theta. sin square theta by cos square theta ஓட வேல்யூ என்னது? sin theta by cos theta னா tan theta. இங்கே ஸ்கொயர்ஸ் இருக்கிறனால tan square theta which is equal to RHS. அப்போது LHS is equal to RHS, hence proved. Next second subdivision என்னன்னா cos theta divided by 1 plus sin theta equal to secant theta minus tan theta. இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிடுவோமா? cos theta by 1 plus sin theta equal to secant theta minus tan theta. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்கொயர்ஸ் எதுவும் கிடையாது. இதை நம்ம வேல்யூஸும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் LHS சைடு எடுத்துகிட்டு cos theta by 1 plus sin theta அப்படின்றத டினாமினேட்டரில் இருக்கிற கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். கான்ஜுகேட் அப்படின்னா என்னது? ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாறும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். இன்ட்டு 1 minus sin theta கான்ஜுகேட் எடுத்திருக்கோம், 1 minus sin theta. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா cos theta into 1 minus sin theta divided by 1 plus sin theta into 1 minus sin theta. ஓகேங்களா? இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா? நியூமரேட்டரை cos theta minus 1 into cos theta, cos theta, cos theta into sin theta, cos theta sin theta divided by இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா a plus b into a minus b, a square minus b square. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா sin square theta plus cos square theta equal to 1 இல்லையா? இந்த ஐடென்டிட்டியில் இருந்து cos square theta equal to 1 minus sin square theta. இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போது இது ரெண்டு நியூமரேட்டரில் காஸை வெளியே எடுத்துடலாமா?
காஸை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 மைனஸ் சைன் தீட்டான்னு இருக்கும். இங்கே என்ன இருக்கும் டினாமினேட்டரில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவா? அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ இங்கே மேலே இருக்கிற ஒரு காசும் இந்த காசும் ஒரு காசும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இன்னொரு காஸ் தீட்டா இருக்கும். ஓகேவா? அப்போது 1 மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு இருக்கும். இப்போ அதை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? 1 பை காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. 1 பை காஸ் தீட்டாவோட வேல்யூ சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டாவோட வேல்யூ tan தீட்டா. ஓகேவா? அதானே இங்கே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. cos theta by 1 plus sin theta is equal to secant theta minus tan theta. இதுதான் நம்ம இங்கேயும் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? LHS is equal to RHS. Hence proved. That's all. சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.